ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு vlogல பார்த்தீங்கன்னா நிறையா டிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் டைமில் மினி vlogல சொல்லியிருந்தீங்க இல்லையா, என்னக்கா டிப்ஸ் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு vlog ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே ஹோம் மேக்கருக்கும் ஆகும், அதே மாதிரி ஒர்க்கிங் உமனுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கிறேன், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து இந்த vlogல இருக்குது. கமெண்ட்ஸில் சில பேர் ஏன்க்கா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வரதில்லைன்னு சொல்லி கேட்டீங்க. ஷார்ட்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது, பட் லாங் வீடியோவுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நாம் எப்போ லாங் வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, இன்னைக்கு என்னென்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி நான்ஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அதிகமாக வாங்குகிறோம். அதே மாதிரி மண் சட்டி, அப்புறம் வந்து கேஸ்ட் அயர்ன், இதெல்லாமே. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஏதாச்சும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட கலர் வந்து சுத்தமாக மாறி போயிடும். இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அதாவது வாங்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கும், யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதோட கலர் எல்லாம் வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி ஆயிரும். முக்கியமாக இந்த டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதோட கலர் வந்து நல்லாவே ப்ரௌன் கலராக ஆயிரும். ஸோ இதை பற்றி நாம் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஒன்ஸ் உங்கள் குக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தனியாக அந்த தவாவை தூக்கி வச்சுருங்க. நல்லா ஹீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாகணும். அதாவது நம்ம கை வச்சு அதை ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஹீட் இருந்தால் போதும். ரொம்ப வந்து கூல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கரையெல்லாம் வந்து போகாது. ஸோ கைக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஸ்பாஞ்ச் வச்சு கொஞ்சம் டிஷ்வாஷிங் லிக்விட் சேர்த்துட்டு அந்த சூட்டோடையே நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கரையெல்லாம் அப்படியே நீங்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு அந்த கரை போகவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பாஞ்ச்லேயே அதே சூட்டில் வச்சு தொடச்சிங்க அப்படின்னாலே எல்லாமே போயிடும். அது வந்து 100% கேரண்டி. சப்போஸ் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது அப்படிங்கும் போது ஸ்க்ரப்பை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுங்க. ரொம்ப ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்துடும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த ஹீட்டு தான். ஸோ அந்த தவா வந்து ஃபுல்லாக கூல் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கலாம். இதை நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதாவது ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கினேன், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, எப்படிக்கா இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுதான் வந்து சிம்பிள் வே. இந்த மாதிரி நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா புதுசு போல் பளபளன்னு இருக்கும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நாம் மாவாட்டுவோம். இட்லி தோசை இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டே ஸ்டார்ட்டும் ஆகாது, எண்டும் ஆகாது. பட் நிறையா இடங்கள்ல, அதாவது முக்கியமாக பெங்களூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இப்போ அளவாக மாவாட்டுறோன்னு வைங்களேன், நம்ம ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா வெளியே வச்சாலே புளிச்சிரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நைட் ஆட்டி வச்சேன் அப்படின்னா அடுத்த நாள் மத்தியானம் தான் புளிக்கும். இப்போ இடையில வந்து அளவா ஆட்டுறோம், அதாவது மில்லட்ஸ் வச்சு நம்ம வந்து பேட்டர் எல்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அளவா ஆட்டும் போது நான் என்ன பண்ணுவேன்னா உப்பு போட்டு கலந்துட்டு வீட்டில் அவன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி உள்ளே வச்சுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அந்த தண்ணி ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் அந்த அவன்லேருந்து அந்த பவுலை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுக்குள்ளே அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உள்ள பேட்டரை வச்சுட்டு ஜஸ்ட் க்ளோஸ் மட்டும் பண்ணி வச்சிங்கன்னா போதும். லைட் எல்லாம் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளே இருக்க ஹீட்லேயே வந்து அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா பொங்கிடும். இது ஒரு டிப். சப்போஸ் நமக்கு அவன் இல்லை அப்படிங்கிறவங்க அளவாக மாவாட்டுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக ஹீட் இருக்கும் மேல் போர்ஷனில். ஓகே, ஸோ அங்கே வந்து மாவை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதாவது நைட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் நல்லா புளிச்சிரும். அதுக்கு தேவை கொஞ்சம் இதமான ஹீட், அவ்வளோதான். பல்காக ஆட்டி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா புளிச்சு வெளியே வந்துடும். ஸோ அதனால் அளவாக ஆட்டினீங்க, அடுத்த நாள் நமக்கு கண்டிப்பாக மாவு தேவைப்படும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இந்த தடவை அகாரோலேருந்து நமக்கு வந்திருக்கிறது வந்து குளுக்கோமீட்டர், பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம், 50 பீஸ் ஸ்ட்ரிப்ஸு லாங்க்செட்ஸ் இருக்குது, குளுக்கோமீட்டர் மிஷின், இன்ஸ்டன்ட் பிளட் சுகர் டெஸ்ட் வீட்லேயே பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் பிளட் சுகர் டெஸ்டிங்கு சிம்பிள் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும், ஜிஎல்எம் 76. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கோடிங் இருக்குது, 5 செகண்ட் டெஸ்டிங் டைமு, ப்ரீ அண்ட் போஸ்ட் மீல் மெமரி இருக்குது, 180 மெமரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும், லார்ஜ் எல்இடி ஸ்க்ரீன். இந்த குளுக்கோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் இவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அகரோ. ஏன்னா நான் ரீசன்ட் டைமில் அப்பாவுக்கும் மாமாவுக்கு எல்லாம் வாங்கும் போது அதோட காஸ்ட் வந்து இதை விட ஒரு 200 ருபீஸ் கம்மி. பட் இருந்தாலுமே இதில் இருந்த ஸ்ட்ரிப்ஸு லாங்க்செட்ஸ் எல்லாம் வந்து அதில் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பீசஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. பட் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒர்த் பையிங் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் யாரும் இல்லை. பட் அடிக்கடி நான் வந்து டெஸ்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து சுகர் இருந்தது மித்துக்குட்டி வந்து பிறக்கும் போது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பயம், ப்ரெக்னென்சியில் இருந்தால் நமக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு 3 months ஒன்ஸ் வந்து நான் வெளியே போய் குளுக்கோஸ் டெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவேன். பட் இது வந்து வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போதே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1 to 5 அட்ஜஸ்டபிள் லான்சிங் டிவைஸ். ஸோ நீடில் வந்து நமக்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த டிப்பை வந்து அதாவது அந்த ஃபிங்கர் டிப் கிட்ட வச்சு பியர்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதும், நமக்கு தேவையான அளவு சாம்பிள் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது மூலமாக அதிகமான பிளட் சாம்பிள் வந்து தேவைப்படாது. ஒரு சுகர் டெஸ்ட்டுக்காக அளவான சாம்பிள் மட்டும் போதுமானதாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரிலீஸ் பட்டன் இருக்குது. ஒன்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நீடில் வந்து கையில் படும். ஒன்ஸ் அந்த சாம்பிள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ரிலீஸ் பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீசெட் ஆகிக்கும். ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன் அண்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெடிசன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? நான் வந்து இதை ஆல்ரெடி நம்மளோட விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்தங்காட்டி இதை மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். நமக்கு வந்து வீட்டில் கண்டிப்பாக மெடிசன்ஸ் இருந்தே ஆகும். எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கு தேவையான மெடிசன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாம் வந்து அமேசானில் சேல் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னாலும் நம்ம லோக்கல் ஷாப்ஸில் எல்லாமே நமக்கு தேவையான சைஸஸில் வாங்கி வச்சுக்கலாம். வாங்கிட்டு ஒவ்வொருத்தரோட மெடிசனும் வந்து ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அவசரத்துக்கு தேவைப்படும் போது அந்த பாக்ஸில் இருக்கிற மெடிசன்ஸ் மட்டும் நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயின்மெண்ட்ஸ் தனியாக வச்சுருப்பேன். அப்புறம் வந்து ஏதாச்சும் பாடி லோஷன்ஸ், என்னோட மெடிசன்ஸ், பாப்பாவது, மித்துக்குட்டி இது எல்லாமே தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை லேபிள் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு எப்போ தேவைப்படுமோ ஜஸ்ட் அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எப்போ உடம்புக்கு சரியில்லாமல் போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. மிட் நைட்லையெல்லாம் மித்துக்குட்டிக்கு அடிக்கடி ஃபீவர் வந்ததெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவை கீழே வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த நேரத்தில் குழந்தைகள மேலே விட்டுட்டு நம்ம கீழே வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாக தோன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சில நேரத்தில் அவனுக்கு ஹை ஃபீவர் எல்லாம் போயிருக்கு. அதனால் என்ன பண்ணுவேன்னா நம்ம படுக்கிறோம் இல்லையா, அது பக்கத்துலேயே அவனுக்கு தேவையான எமர்ஜென்சிக்கு வேண்டிய மருந்து எல்லாமே பக்கத்தில் வச்சுக்குவேன். நம்ம வீட்டில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சப்பாத்தி பண்ணியே ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த வரமாவு யூஸ் பண்ணுவேன் இல்லையா, சப்பாத்தி உருட்டுறதுக்காக. அந்த வரமாவை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கே வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுவோம் மீதி இருக்கிற வரமாவை. பட் அது வந்து வேஸ்ட்டு தானே. மறுபடியும் நம்ம சப்பாத்தி செய்யும் போது அந்த வரமாவை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக அந்த ஈரப்பதம் இருக்கும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? என்னதான் அளவாக எடுத்து யூஸ் பண்ணாலும் பத்தல அப்படின்னா மறுபடியும் எடுத்து கொஞ்சம் போடணும். இதே தான் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் தேய்க்கும் போது சைட்லையெல்லாம் கண்டிப்பாக அந்த மாவு வந்து கீழே விழுந்திருக்கும். க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு வேலையாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது.
இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷேக்கர் வந்து ஆன்லைனில் நிறைய அவைலபிள் இருக்குது. இது பெப்பர் அண்ட் சால்ட் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறக்குன்னு வைங்களேன். பட் நான் வந்து ரீசெண்ட் டைமில் வாங்கினது எதுக்குன்னா, இந்த மாவை வந்து இதில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஜஸ்ட்டு நம்ம இதில் அந்த வீட் ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிவிட்டு அந்த மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் மாவு தேய்க்கும் போது ஜஸ்ட் இந்த ஷேக்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னாலே உள்ளே இருக்கிற மாவு வந்து அந்த மாவு மேலே விழுந்துடும். அதை வச்சே நீங்கள் சூப்பராக சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கும் வந்து மாவு மிச்சமாகும். பழைய மாவே அப்படின்ட்டு நம்ம கீழே போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சுற்றியும் வந்து நிறைய மாவு வந்து கீழே வேஸ்ட் ஆகாமல் நமக்கு க்ளீன் பண்ணுற வேலைகள் கொஞ்சம் கம்மியாகும். வேணுங்கிறப்போ நீங்கள் வந்து அந்த டப்பாவை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான பிளேஸில் நீங்கள் அதை வச்சுட்டிங்க அப்படின்னா, எப்பப்போ சப்பாத்தி பூரி போடுறீங்களோ அப்போ வந்து இந்த ஷேக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் தான் கிடைக்குது, நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது க்ளோஸ் பண்ணுறக்கு ஒரு பிளாஸ்டிக் லிட்டும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எந்த ஒரு பூச்சி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ளே போகாது. மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் நமக்கு பெரிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுறது. பாத்திரம் கழுவுறது ஈஸி, ஆனால் அதை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான வேலை. கழுவி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்டை பார்ப்போம் இல்லையா, ஐயோ இதெல்லாம் மறுபடியும் அந்த இடத்துக்கு எடுத்து வைக்கணுமா அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய லேசினஸை வந்து உண்டாக்கும். இது வந்து சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். காலையில் ஒருக்கா வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் பிளாட்ஃபார்ம் நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு கேபினட்ஸ் மேலே நாம் வந்து என்னென்ன பொருள் அந்த கேபினட்குள்ளே போகுமோ அந்த பொருளை கரெக்டாக அதுக்கு மேலேயே வந்து அடுக்கி அடுக்கி வைங்க. அதாவது அந்த கிச்சன் பிளாட்ஃபார்மில் எடுத்து வச்சுருங்க. ஒன்ஸ் எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து ஈஸியாக ஒரே இடத்துல உட்காந்தே ஒவ்வொரு பாத்திரங்களையும் அந்தந்த கேபினட்ஸ்குள்ளே தள்ளிடலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது ஏன்னா அதுக்கு கீழே அந்த பொருள் எல்லாம் போக வேண்டியது. ஸோ ஒன்ஸ் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்தந்த பாத்திரங்களை நீங்கள் அப்படியே உள்ளே தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பாத்திரமும் நீங்கள் பேஸ்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு தடவை அந்த டோரை ஓப்பன் பண்ணி பண்ணி வச்சிங்க அப்படின்னா நமக்கு இடுப்பு ரெண்டாகி போயிடும். அதுதான் வந்து நமக்கு அந்த பெயினும் அப்புறம் அந்த டயர்ட்னஸையும் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக அந்தந்த ரேக்குள்ளே போயிடும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 தடவை மட்டும் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல அந்த பொருளை வந்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாலே நமக்கு கிச்சன் பிளாட்ஃபார்ம் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த டயர்ட்னஸ் வந்து வரவே வராது. அடிக்கடி நம்ம பெண்ட் பண்ணி இந்த வேலைகள் செய்கிறங்காட்டி தான் இந்த பேக் பெயின் எல்லாம் வருது. ஒரு 30s கிராஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளை நாம் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் வே அண்ட் ஈஸி வே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலையில் ஒரு 9 o'clock எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சேன் அப்படின்னா ஒரு 9:30 9:45க்கு அது எல்லாத்தையும் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் 4 o'clock எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைப்பேன். அப்புறம் நைட்டு வாஷ் பண்ணதை அடுத்த நாள் காலையில் தான் வந்து எடுத்து வைப்பேன். ஸோ ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்தது வந்து சிங்க் ஏரியா. ஒவ்வொரு தடவை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிங்க் ஏரியா சுற்றி மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். முக்கியமாக இந்த டிஷ்வாஷிங் லிக்விட் வந்து இந்த டைல்ஸு இந்த கிரைனைட் மேலையெல்லாம் படும்போது கண்டிப்பாக அடிக்கடி தொடச்சே ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவைனாலும் தொடச்சோம் அப்படின்னா தான் அந்த சோப்பு கரையெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி ட்ரை வந்து லோக்கல் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த டிஷ்வாஷிங் லிக்விட்டு அப்புறம் வந்து அந்த ஸ்க்ரப் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து எந்த ஒரு சோப்பு கரை இதெல்லாம் எதுவுமே படியாது. அந்த ட்ரேலேயே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த ட்ரே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நமக்கு வந்து வேலை கம்மி, அதே மாதிரி கிச்சன் வந்து பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும். ஸ்பூன்ஸ், ஃபோர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபோர்க்கில் வந்து சாப்பிட தெரியுமோ தெரியாதோ, பட் அதை பார்த்தோன்னே ஒரு ஆசை வரும். எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் அதில் எடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு, டிசைன்ஸ் வந்துருச்சு. வுட்டனில் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும், பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பல்காக ஒரே இடத்துல போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம தேடும் போது கரெக்டாக நம்ம கைக்கு வந்து சேராது. ஸோ இந்த மாதிரி வுட்டன் ரேக்ஸ் இல்லைன்னா லோக்கல் ஸ்டோர்லேயே வந்து நமக்கு பிடிச்சமான சில ஆர்கனைசர்ஸ் எல்லாம் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி ஃபோர்க் அண்ட் நைஃப் வந்து நான் தனியாக ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸ்பூன்ஸ் வந்து தனியாக இருக்கும். ஸோ நமக்கு எப்போ தேவைப்படுமோ கரெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒன்றா போட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் பேசிக்கான டிப்ஸ் தான். பட் புதுசாக வந்து கல்யாணமாகி உள்ள வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறங்காட்டி மித்துக்குட்டிக்கு கூட தெரியும் எந்த பாக்ஸில் வந்து எது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபோர்க்கு ஸ்பூனு அப்படின்னா ஸ்பூனை வந்து தனி ரேக்கில் எடுப்பான், ஃபோர்க் வந்து வேறு ரேக்கில் எடுப்பான். ஸோ குழந்தைகளுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே டெய்லி க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே போதும். எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஒரே நாள் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே அது வந்து டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து பிளெயின் வாட்டரும் வினிகர் வச்சு தான் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு வரேன். கெட்டில் கிளீனிங் வந்து ரொம்ப ஈஸி. வாரத்தில் ஒரு நாள் இப்படி பண்ணிங்கனாலே போதும். தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமன் உள்ளே போட்டுக்கோங்க. வினிகர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அது பாயில் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஒரு வாஷ் கொடுத்து நீங்கள் வந்து அந்த வாட்டரை வெளியே எடுத்துருங்க. அதுக்குள்ளே வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் எதுவுமே வந்து சேர்த்தவே வேண்டாம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ளைன் வாட்டர் ஊற்றி மறுபடியும் அதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அவ்வளோதான். உள்ளே இருக்கிற வழுவழுப்பு இது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் வெட் கிளாத் வச்சு அவுட் சைட் ஃபுல்லாகவே தொடச்செடுத்திங்கன்னா போதும். கெட்டில் வந்து பல பல பலன் இருக்கும். இது நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்டிங்க, ஹாட் வாட்டர்னால் வந்து கெட்டிலோட கலர் எல்லாம் மாறி போச்சு அப்படின்ட்டு. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப நாளைக்கு டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேலே கிளாத் வந்து யூஸ் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து இது யூஸ் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா இதை வந்து மேலே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா டஸ்ட் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நாம் அதை தொடச்செடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு மேலே போட்டிருக்க கிளாத்தை மட்டும் நம்ம மாற்றினா போதும். டிமார்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் 12 ருபீஸ்க்கு எல்லாமே நீட்டான டவல்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க டவல்ஸ் வச்சே எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால மேலே வந்து அந்த எண்ணெய் படிகிறது, டஸ்ட் ஃபார்ம் ஆகிறது இதெல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போ நாம் வெளியே போயிட்டு வந்தாலுமே வீட்டில் பொருள் இருந்தாலும் இல்லைனாலும் பார்த்த உடனே இல்லாத மாதிரி தான் தோணும். ஸோ கிராசரிஸ் கண்டிப்பாக வாங்கிட்டு வருவோம். வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும். வந்த அலுப்பில் கண்டிப்பாக அந்த கிராசரிஸ் எல்லாம் எடுத்து வைக்கவே மாட்டோம். ஒன்றா டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வைப்போம், அப்படி இல்லைன்னா கிச்சனில் போட்டுருவோம். அப்போவே எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். பட் நம்மளால முடியாது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம்ட்டே அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியாக நமக்கு தோணும்.
கண்டிப்பா இத எல்லா ஹோம் மேக்கர்ஸுமே ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இத வந்து ஒவ்வொரு தடவ நம்ம டைனிங் டேபிள்ல பார்க்கும்போதோ, இல்ல கிச்சன்ல பார்க்கும்போதோ நமக்கு கஷ்டமா இருக்கும். எப்படா இதெல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுற மாரி தோணும். ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, வந்த உடனே அந்த டைனிங் டேபிள்லயாகட்டும், கிச்சன்லயாகட்டும் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா? வச்ச கையோட ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வீட்ல வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும் இல்லையா வீட்ல? அதுல ஏதோ ஒரு பாக்ஸ்ல வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ள போட்டு டம்ப் பண்ணி ஒரு இடத்துல தனியா வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து அந்த கிராசரிஸை ஓப்பன் பண்ணி அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. வாங்கிட்டு வந்த கவரில் அப்படியே வச்சிடலாமே, இதுக்கு எதுக்கு இன்னொரு பாக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். 2 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள பூச்சி, கரப்பான் பூச்சி இந்த மாதிரி நிறைய உள்ள போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து மாவாட்டி வைப்பேன். வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நாளைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, அவ்வளோ நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் நம்மளோட பாட்டி எல்லாமே வந்து இப்படி தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களாம் 90 வயசு 100 வயசெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. பெரியவங்க வந்து எதை ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ மாவு வந்து புளிச்சதுக்கப்புறம் ஒரு 4 5 கண்டெய்னரில் ஊற்றி ஊற்றி ஸ்டோர் பண்ணிடுவேன். எதுக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கண்டெய்னர் மட்டும் வெளியே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஒரே பாக்ஸில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை அதிலிருந்து தான் எடுத்து ஊற்றுவோம். அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நாளைக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஸோ மாவும் வந்து 2 3 நாளைக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு வந்து இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒரு 3 நாள் கழிச்சு வேற பாக்ஸ்ல இருந்து இட்லி ஊத்துனா கூட இட்லி நல்லா ஃப்ரெஷ்ஷா வரும். மாவெல்லாம் ஊற்றி வச்சதுக்கப்புறம் இந்த பெரிய சட்டி இருக்கும் இல்லையா, அதில் மாவு கொஞ்சம் வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும். அதை வந்து வாஷ் பண்ணி கீழே ஊற்றாதீங்க. இதில் ஃபுல்லாக வந்து தண்ணி நிரப்பிட்டு அந்த மாவு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி அந்த தண்ணியில் கலக்கிக்கோங்க. இது வந்து பிளான்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கிச்சன் பின்னாடி இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா பூத்து இருக்கும் இல்லையா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் எல்லாமே அடிக்கடி அதுக்கு ஊத்துறங்காட்டி தான் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. ஒவ்வொரு விளாக்லேயும் பிளான்ட்ஸுக்கு இந்த தண்ணி ஊற்றுறது, அப்புறம் வந்து ரைஸ் வாட்டர் ஊற்றுறது, டீ தூள் போடுறது, இதெல்லாம் அடிக்கடி காட்டுறது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் ஒன்ஸ் வந்து இதை நம்ம பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நம்மளை அறியாமையே இந்த டிப்ஸை வந்து நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். வெஜிடபிள் கட்டிங். இத வந்து நெறையா பேர் சொல்லியிருக்கீங்க. அக்கா காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி வீட்ல சமைங்க. அதுதான் வந்து ஹெல்த்தி அப்டின்ட்டு. ரீசென்ட் டைம்ல ரிசர்ச் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. இந்த மாரி வெஜிடபிள்ஸ வந்து கட் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லையாம். நாம வந்து குக் பண்ணத ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி எடுத்து அடுத்த நாள் யூஸ் பண்ணா தான் அது வந்து அன்ஹெல்த்தி. மத்தபடி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம 4 to 5 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு மேலே நைட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறது அடுத்த நாளைக்கு தேவையானது. ஏன்னா காலையில் 7 மணி அப்படிங்கும்போது பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் இந்த வெதருக்கு நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அவளுக்கு தேவையான பொரியல் மற்ற எதுவுமே வந்து செஞ்சு கொடுக்க முடியாது. வெறும் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி அவசர அவசரமாக செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால அவளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா, அதுதான் வந்து ப்ரையாரிட்டி. ஸோ முந்தின நாள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. கடகடன்னு கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் வேணாலும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி 3 4 டேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் இருக்க சத்துக்கள் எதுவுமே கம்மியாகாது. ஒர்க்கிங் உமனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாமே தனி ரேக்கில் வச்சுருவேன். மற்றதோட வச்சோம் அப்படின்னா காலையில் நம்ம அவசரத்துக்கு அது தேடி எடுக்கிறது கஷ்டம். ஸோ அது தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ரேக்ல இருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் அரிசி அடுத்த நாள் சாதத்துக்கு நமக்கு அரிசி தேவைப்படும் இல்லையா? அதை வந்து முந்தின நாளே நான் ஊற வச்சுருவேன். அதனால காலையில செய்யற சாப்பாடு மத்தியானம் வந்து நல்லா இல்லாம போகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இதை எங்க அம்மா வந்து நான் குழந்தையா இருக்கும்போது இருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போது முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருவாங்க. காலையில அந்த ஊற வச்ச தண்ணிய மட்டும் எடுத்துட்டு வேற ஃப்ரெஷ்ஷா தண்ணி சேர்த்துட்டு எனக்கு வந்து சமைச்சு குடுப்பாங்க. ஈவினிங் வரைக்குமே அந்த சாப்பாடு நல்லா இருக்கும். இப்போ அதே தான் நான் வந்து என்னோட ஃபேமிலியில வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் சாப்பாடு நல்லா இல்லாம போனது இல்லவே இல்ல. ஸோ நைட்டு ஊற வச்சுட்டேன் அப்படின்னா காலையில எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையா ரைஸை வந்து வச்சிருவேன். இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். செல்வ ஆசை, வைஷிகா, முகிலன், வெற்றிமாலா, ஈஸ்வரன், ஜோதிஷ், அபிரக்ஷயா, நந்தா கிஷோர், வெற்றிமாலா, சிந்து, நரேந்திர பிரபு, அனிதா குணசேகரன், நவானி, ரோஷினி, மானசா, விர்ஷு அம்மு, மணிபாரதி, ஜனனுஸ்ரீ, வெயில், அபிராமி ராஜா, சுபாஷினி தன்ராஜ், லக்ஷ்மி, அன்பழகன் கிரிராஜ், ஆச்சு வேல்மயில், ஆதிசெல்வி, ரியா வேர்ல்ட்ஸ், தீப்தி, VV09249, ரேவதி, யுவராஜ் யுவி, உமா மகேஸ்வரி, சௌமியா, பாரதி, காமாட்சி, சங்கர் கவிதா, ஷரண்யா, சிவா வினிதா, கிருத்திகா அரவிந்தன், மாரீஸ்வரி விஜயகுமார், ஸ்ருதி, சர்வேஷ், பிரகாஷ் நாகராஜ், ராமேஸ்வர கிருஷ்ணன், ரேணுகம், தமிழ்செல்வி, ரேணுகா பொன்னுசாமி, சித்தார்த், சரிதா அரவிந்த், சுமயோகேஷ், ஜிஷ்ணு, மகிழினி, ராக்கி அனுஷ்யா, வைஷிகா, ஜீவிதா, அருள் சோனியா, காவ்யா வர்ஷினி, துர்கா தேர்பி, வனஜா தினேஷ், லோஷிதா, சத்யா, சக்திவேல். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி ஆனிவர்சரி. இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ ஹோம் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். நாம் வந்து எந்த அளவுக்கு அதை சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இந்த லைஃப்பை வந்து நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா சில டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். நமக்கு வந்து இந்த ஹோம் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பேர்டனாக தெரியவே தெரியாது. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் மித்துக்குட்டியோட பர்த்டே விளாகாக இருக்கும். அந்த விளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.